நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஈரான் அணு சக்தி சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதா இல்லையா என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இங்கே வெஸ்டர்ன் மீடியாக்களில் மிக முக்கியமான ஒரு தலைப்புச் செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரானின் புஷேர் அணுசக்தி நிலையத்திற்கு அருகில் 5.2, 5.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு ரகசிய அணுசக்தி சோதனையா என்கின்ற அளவிலே வாத பிரதிவாதங்கள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. CTBTO உள்ளிட்ட நில அதிர்வு ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், இந்த நிகழ்வு 10 தொடக்கம் 18 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு இயற்கையான டெக்டோனிக் பூகம்பம் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றன. அதே நேரத்தில் அணுசக்தி சோதனைகள் பொதுவாக மிகவும் ஆழமற்றவை என்று சொல்கின்றன. இப்ப இந்த சூழ்நிலையில் ஈரான் தான் சொல்ல வேண்டும், தாங்கள் அணுசக்தி சோதனை நடத்தினார்களா இல்லையா என்று. வெஸ்டர்ன் மீடியாக்கள் தற்பொழுது எல்லா இடங்களிலும் ஈரானுடைய அணுசக்தி சோதனை தொடர்பாகவே பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் பேச்சுவார்த்தைக்கு மும்முரம் காட்டுகின்றார்? எடுத்த எடுப்புல திடீரென்று ஈரானுக்கு ஏன் தாக்குதல் நடத்தவில்லை? தற்பொழுது அச்சப்படுகின்றானா டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது. ஒன்று, பிசினஸ் பாதிக்கப்படும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஹோமோஸ் ஜலசந்தியை மூடிவிட்டால் பிசினஸ் முழுவதுமாக உலகளாவிய அளவில் பாதிக்கப்படும். எண்ணெய் வர்த்தகம், ஆயில் வர்த்தகம், கேஸ் வர்த்தகம் எல்லாமே பாதிக்கப்படும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இந்த நேரத்தில் தான் இப்ப ஈரான் அணுசக்தி பரிசோதனையை முடித்துவிட்ட காரணத்தினால்தான் ட்ரம்ப் ஈரானுக்கு அடிப்பதற்கு அச்சப்படுகின்றார். ஏனெனில் எதுவும் நடக்கலாம் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இப்ப தாக்குதல்கள் தொடருமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. IAEA 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஈரான் இன்னும் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு வந்து விட்டால் தற்பொழுது அது முழுமையாக ஒரு தொழில்நுட்ப படியாக முன்னேறிவிடும். ஆகவே ஈரான் சில மாதங்களிலே அந்த திறனை அடைந்துவிடக் கூடும் என்று 2025 குறிப்பிட்டார்கள். இப்பொழுது ஈரான் அணுசக்தி திறனை அடைந்து விட்டதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுகின்றன. இப்ப வெடிப்பு சோதனைகள் நடந்திருக்கின்றன. இப்ப ஜூன் 2025 IAEA மற்றும் மொசாத் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட அறிக்கைகள் ஈரான் 20 ஆண்டுகளுக்கு முன்பே அமத் திட்டத்தின் கீழ் இந்த சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சமீபத்திய இந்த பதட்டங்களின் பொழுது ட்ரம்ப் என்ன சொல்றார்? ஈரான் எங்களோடு பேசுகிறது, எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்போம் என்பதே எங்களுடைய திட்டம். இல்லையெனில் என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்போம். எங்களிடம் ஒரு பெரிய கடற்படை இருக்கிறது என்று ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துகிறது, எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ட்ரம்ப் சொல்கின்றார். இப்ப ஈரானுக்கு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த போகின்றோம் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் ஏன் இவ்வாறு பேசுகின்றார், பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசுகின்றார் என்றால் ஈரானுடைய வல்லமை தொடர்பாக ட்ரம்ப் பயப்படுகின்றார்களா என்று ராணுவ ஆய்வாளர்கள் தற்பொழுது கேள்வி எழுப்புகின்றார்கள். பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த நாட்டையும் அது அடிக்கக்கூடியதாக இருக்கும், ஈரான் அடிக்கும். ஆகவே சரியான திட்டத்தை சொல்ல முடியாமல் நான் இருக்கிறேன் என்று ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸிடம் சொல்லியிருக்கின்றார். ஒன்றில் யுத்தம் நடக்கும் அல்லது நடக்காது, மோசமாக இருக்கும் அல்லது யுத்தம் நடக்காமல் இருக்கும் என்று அவர் 2 வித நிலைப்பாட்டில் தற்பொழுது இருக்கின்றார். சனிக்கிழமை ஈரானில் அமெரிக்க தலையீடு தொடர்பான நடவடிக்கை குறித்து தான் முடிவு செய்துள்ளாரா என்பதை ட்ரம்ப் கூற மறுத்துவிட்டார். அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து பின்வாங்கினால் தெஹ்ரான் நிச்சயமாக தைரியமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் உலகத்துக்கு தெரிந்துவிடும். இது தொடர்பாக ட்ரம்பிடம் கேட்கப்பொழுது சிலர் அப்படி நினைக்கிறார்கள், சிலர் அப்படி நினைக்க மாட்டார்கள் என்று அவர் சொல்கின்றார். ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க ஒரு திருப்திகரமான ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லுகின்றார். ஆனால் தீவிரமாக அவர்கள் பேசுகின்றார்கள், எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் சொல்கின்றார். ஈரானுடன் நேரடி மோதலுக்கு பயந்து இப்ப தாக்குதல் நடந்தால் அமெரிக்க தளங்கள், கப்பல்கள் மற்றும் நட்பு நாடுகள் மீது, குறிப்பாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மூலம் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் தற்பொழுது எச்சரித்திருக்கிறது. ஈரானின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமைனி அமெரிக்கர்களின் எந்த ஒரு தாக்குதலும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்ததாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது.
அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கமைனி கூறியிருக்கிறார். நாங்கள் தூண்டுபவர்கள் அல்ல, நாங்கள் எந்த நாட்டையும் தாக்க முற்படுவதில்லை. ஆனால் ஈரானிய தேசம் அவர்கள் மீது எங்கள் மீது போர் தொடுத்தால் நாங்கள் நிச்சயமாக ஒரு துன்புறுத்தும் உறுதியான அடியை வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று நம்புகின்றோம் என்று ட்ரம்ப் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றா இப்ப ஒப்பந்தம் செய்தால் அதற்கு பிறகு பொருளாதார தடைகள் நீக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் நேற்று சொல்லியிருந்தார், இப்ப தெஹ்ரான் முதல் போரை ஆரம்பிக்க மாட்டாது, ஆனால் போர் வந்தால் சுத்தி வர மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கத்தார் பிரதமர் ஷேக் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் அல் தானி சனிக்கிழமை தெஹ்ரானுக்கு சென்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் அலி லாரிஜானியை சந்தித்திருக்கின்றார். இந்த முயற்சிகள் தொடர்பாக பிராந்தியத்தில் பதட்டங்களை தணிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்வதை விட ஈரான் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புவதாக ட்ரம்ப் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் ஈரான் சொல்கிறது அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் அது வெறுமனே பேச்சுவார்த்தை இல்லை, இந்த முறை உறுதியான பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். பேச்சுவார்த்தைகளுக்கான கட்டமைப்பு ஏற்பாடுகள் முன்னேறி வருகின்றன என்று கிரெம்ளின் மாஸ்கோவில் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஈரான் சொல்கிறது. ஈரான் ராணுவத்தின் தலைமை தளபதி அமீர் ஹதாமி எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிராக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் முன்னதாக எச்சரித்திருந்தார். தனது படைகள் பதிலளிக்க முழு தற்காப்பு மற்றும் ராணுவ தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சனிக்கிழமை அங்கு நடந்த பல குண்டுவெடிப்புகள், பல சம்பவங்கள் இது நாசவேலையுடன் தொடர்புடையதா என்று சொல்வதற்கு ஈரானிய அதிகாரிகள் மறுத்திருக்கின்றார்கள். தெற்கு ஈரானிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் ஏற்பட்ட வெடிப்பு உட்பட உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் சொல்கின்றார்கள் எரிவாயு கசிவால் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் பல இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்திருக்கின்றன, பல மாடி கட்டிடங்களில் உள்ள ஒரு இடத்தை தாக்கி இருக்கின்றன. ஆகவே இது ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டதாக என்ற சந்தேகத்தை ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கான முக்கிய போக்குவரத்து மையமான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் நேரடியான ஒரு பயிற்சியை நடத்த போவதாக ஈரான் ஏற்கனவே அங்கு பயணம் செய்யும் கப்பல்களிடம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஈரானிய அதிகாரி ஒருவர் அந்த பயிற்சிகள் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் பக்கத்துல அமெரிக்க ராணுவ கப்பல்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த பயிற்சிகள் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடும் என்று ஈரான் நினைக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. 2019 அமெரிக்கா ஈரானின் புரட்சிகர படைகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது. வியாழக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியம் அதை செய்தது. ஆனால் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹலீஃபா ஞாயிற்றுக்கிழமை தெஹ்ரான் இப்பொழுது அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய ராணுவங்களையும் பயங்கரவாத குழுக்களாக கருதும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈரான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் ராணுவ உடுப்போடு அமெரிக்கா ஒழிக மற்றும் இஸ்ரேல் ஒழிக என்ற கோஷங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே தற்போதுள்ள சூழ்நிலையில் நாடு தழுவிய போராட்டங்களை சதித்திட்டத்தோடு கொமைனி ஒப்பிட்டார். ஈரானில் அமைதியின்மையின் பொழுது கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்து சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்பொழுது வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்குமா இல்லையா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற கேள்வி. வாசகர்கள், நேயர்கள், உலகளாவிய ராணுவ ஆய்வாளர்கள் எல்லோரும் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவெனில், ஈரானுடைய ராணுவ பலம் அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதை விட்டும் தற்பொழுது தடுத்து விட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, ஈரானை தாக்கினால் சுற்றி வர ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறிவிடும் என்பது அமெரிக்காவுக்கு நன்றாகவே தெரியும். எனவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உடனடியாக ட்ரம்ப் தாக்குவாரா இல்லையா என்பது தொடர்பாக தெளிவாக தெரியவில்லை என்றே ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ட்ரம்பினுடைய போக்கு இன்று ஒரு கதை, மாலை ஒரு கதை, நாளை மறுதினம் ஒரு கதை என்று அவருடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். எதுவும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் கருதுகிறது. ஏனெனில் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்கள் எல்லாம் வெளியில வந்தோடனே ட்ரம்பினுடைய பெயர் கெட்டு போகிறது. இப்ப முதலாவது எப்ஸ்டைன் ஃபைல் வெளியில வந்த உடனே கிரீன்லாந்தை பிடிக்க போறேன்னு சொன்னார். அப்ப அதே பேசுபொருளாக இருந்தது. இரண்டாவது எப்ஸ்டைன் ஃபைல் வெளியில வந்த உடனே மதுராவை தூக்கி கொண்டு வந்துட்டார், வெனிசுலா அதிபரை தூக்கி கொண்டு வந்துட்டார். இப்பொழுது இருக்கின்ற அடுத்த கட்டம் ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவது ஒன்றுதான் இந்த எப்ஸ்டைன் ஃபைலை மூடுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று ட்ரம்ப் யோசிப்பாரோ தெரியவில்லை. எனவே
இது நெருப்பில் கை வைக்கின்ற ஆபத்தான ஒரு விளையாட்டு என்று இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்கள்.